எதுக்கு வந்தீங்க நடுவுல வந்து பேசுறீங்க? எதுக்கு நடுவுல வந்து பேசுற? எதுக்கு நடுவுல வந்து பேசுற நீ? யாரு நீ? நீ யாரு? நீ யாரு? ஏய் நான் கட்சி நாள்றா, என் கட்சி தள்ள பேசுடா. போதாங்க. ஏய் எல்லாரும் சொல்றா. தெரிஞ்சு போச்சு. ரசிக குஞ்சி அணில வாட போறடா. எதுக்கு நடுவுல வந்து பேசுற? எதுக்கு நடுவுல வந்து பேசுற நீ? ஏய் நீ எதுக்கு நடுவுல பேசுற? நான் பேச வேற பேசுங்க. நீ யாரு நீ? நீ யாரு? நீ யாரு? ஏய் நான் கட்சி நாள்றா, என் கட்சி தள்ள பேசுடா. போதாங்க. நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுற? தெரிஞ்சு போச்சுடா. உன் தகு ஏய் எல்லாரும் சொல்றா. தெரிஞ்சு போச்சு. ரசிக குஞ்சி அணில வாட போறடா. வெற்றிக்கு ஒண்ண வாட போறடா. ஒண்ண வாட போறடா. புரியுதா? ஒண்ண வாட போற சொன்னா. வாட நீ ஒரு அளவு இருக்கு. நீ வந்து அண்ணா ஒரே நிமிஷம் நீங்க ஊடவேலங்கற நீ சும்மா வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்க. நீ என்ன திரும்ப கேக்கலாம் கேள்வி வந்து நீ பேசுறது வந்து உன் தலைவன் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. இல்லங்க தப்புல தவள சொல்றீங்க. திரும்ப வந்து தட்டி வாட போறேன்னு சொல்றேன். அவன் பதில் தான் பேசுறேன். எங்க கேட்ட கேள்வி திரும்ப பதில் நீ வாட போறேன்றா. நான் இப்போ உங்க பதில் உங்க கேள்வி நான் உன்கிட்ட இப்ப பேசவே விரும்பல. உனக்கு மரியாதை தெரியல. எங்க உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்ப நான் பதில் பேசுறேன். ஒண்ணு விடு. அப்புறம் எதுக்கு வரீங்க? டிபேட்ல இருக்கறவங்க பேசணும். கைய விட்டு கால விடலாம் பேச கூடாது. அவர் கேள்வி கேட்ட சொல்லல. கேள்வி கேட்டா கரெக்ட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏங்க இங்கே ஆரம்பிக்கல. அங்க தான் படம்பெல்லாம் ஒரு 4-5 பைட் குடுறேன். வந்து குறுகுறிய அதே கேள்வி நான் பதில் பேசிட்டேன்னு திரும்ப அதே கேள்வி கேட்டா வெறுப்பு மாட்டதா? கேளுங்க. நீங்க விவாதம் பண்ணுங்க. தப்பு கிடையாது. யாரோட விவாதம் பண்ணலாம். யாரோட நீங்க வாயை விட்டு சண்டை போறீங்க. ஏங்க அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. நான் அதான் சொல்றேன்ல. ஐயோ எனக்கு திமுக கொடுக்குற காசுக்கோ எவன் கொடுக்குற காசுக்கும் வந்து நான் நிக்கல. விஜய் என்ன சொல்லிருக்காரு? நாகரிகமா பேச சொல்லி அதுக்கு அளவு இருக்குங்க. அளவு இருக்குங்க. கூத்தாடின்னு பேசுறாங்க. சரி கூத்தாடி தப்பான வார்த்தை. நீங்க என்ன சொல்றீங்க? கூத்தாடி தப்பான வார்த்தை இல்ல. அவ ஸ்டாலின் யாரு? தப்பு இல்ல. 4 படம் வச்சிருக்காரு பாரு. நான் நினைக்கல. யாரு அங்க நிக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க தான் பேசுறாங்க. அவங்க கட்சி தலைவர் தான் பேசுறாங்க. அவங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஜஸ்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்து நினைக்கிறேன். திமுகவோட பொறுப்புல இருக்கிறாங்க. திமுகவோட பொறுப்பு. திமுகவோட நான் அனில் குஞ்சு அதுதான் சொல்றேன். நான் அனில் குஞ்சோ ஒரு நடிகன், ஒரு புகழ்பெற்ற எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். எது நான் அனில் குஞ்சனா? நான் வந்து விஜயின் தொண்டன். நான் ரசிகல் குஞ்சு கிடையாது. இப்போ வாய் இருக்கெல்லாம் கேள்வி கேட்பான். அவனுக்கு பதில் சொல்ல நான் வரல. தொண்டர் வந்து ஒருத்தன் வந்து சொருகிடுவேன்னு சொல்லுவோம். ஏங்க அதுக்கு அளவு இருக்குங்க. அவனா என் சட்டை முடிச்ச போய் கை அந்த தன்மானம் மட்டும் நான் போயிட்டேன்னா இது என் நாடு, என் மக்கள். நான் அப்படி வேலை பார்த்துறேன். இவங்களை போல நக்கி போய்க்க நான் வரல. ஒரே நிமிஷம். இப்போ விஜய் பாக்கிறதுக்கு ஒரு ஈவினிங் தான் வராரு. காலையில இருந்து எதுக்கு போய் உட்காருங்க? எங்க மண்டையில அறிவு இருக்கு. நல்லா சொல்லணும். நல்ல ரசிகருக்கு ஐயோ திரும்ப நான் சொல்றேன். நீங்க வந்து மத்த ரசிகர்கள் போல என்னையும் பார்க்காதீங்க. நானும் போவோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அது அளவு இருக்குங்க. கட்சியில இருந்து 12 மணிக்கு விடுறாங்க. நீங்க 10 மணிக்கு நீங்களும் தானே உட்காருங்க. இல்ல ஒரு நிமிஷம் அதெல்லாம் விடுங்க. ஒரு நிமிஷம். அவரு இது விவாதம் தாண்டி ஒண்ணு பேசுவோம். முதல்ல எங்க கட்சி அறிக்கை கொடுத்துருச்சு. சின்ன குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்துடாதீங்கட்டாங்க. அதை தாண்டி வந்து யார் தப்பு? அவருக்கு மேல ஆசை இருக்கும் பார்க்க. அது நான் தப்புன்னு சொல்ல. ஆனா வந்தா யாருக்கு பாதிப்பு ஏற்படுது? ஐயோ நாங்க தப்பு சொல்லிங்க. நாங்க கொடுத்த இடத்துல பண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. யார் உயிர் சேதம் இல்லைங்க. ஒரு என்னென்னமோ போட்டிருக்கான். செயின் இருந்து போச்சு, அது தலைஞ்சு போச்சு, அடிச்சாங்களா? அதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ மதுரை இருங்க ஒரு நிமிஷம். மதுரை மண்டலம் நடந்ததுங்க. மைதானது நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். ஐயோ நீங்க நல்லா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இங்க கேள்வி கூட அடுக்கணும். ஐயோ அதாங்க திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன பதில் சொல்றீங்க? அதுவா சொல்லிருக்கீங்க. இல்ல அப்ப 40 பேர் சொல்ல 30 பேர் அதுக்கு என்ன பதிலுமே சொல்ல. நீங்க பிரஸ் கிட்ட பேசி ஆகணும்னு இருக்கீங்க. ஓகேவா? அது முக்கியம் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம். போத்தாவலனா இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற சொல்லலாம்ல. அதுதாங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஐயோ சொல்றதுக்கான தேவையே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. அங்க பிரச்சனை நடந்த உடனே அவரு காவல்துறை கிட்ட நான் போயிட்டு சம்பவ நேரத்துல பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா காவல்துறை அவரை நீங்க போனா பிரச்சனையாகும், ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, வேணான்னு கிளப்பி விட்டுட்டு கடைசியா வந்து விஜய் வரல அப்படின்னா
ஆகாத ஒரு அறிக்கையை கூட விட்டுருக்கலாம்ல. இப்ப போட்ட வீடியோ அவர் கூட இருந்து செத்தவங்க, அவங்க கூட்டு வந்து செத்தவங்க, வருத்தம் வந்து நீங்க பொதுமக்களா வந்து கேட்கிற ஊடக விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் பதில் சொல்றேன் நான் பதில் சொல்றேன் அவர் டிவிக்கு சொன்னாருங்க, அப்படி கேக்குறாங்க. நான் பதில் சொல்றேன் டிவிக்கு கட்சிக்காரரு நீ எடுங்க நான் பதில் சொல்றேங்க. நான் மறுபடியும் நடு சொல்றேன், நீங்க எந்த கேள்வி கேட்கலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா நீங்க கொஞ்சம் ரூல்ல பேசுங்க. ஏங்க நான் வந்தவனே எப்படி பேசுனேன் நல்லா இருக்குங்க. எல்லா கேமரா இருங்க ஒரே நிமிஷம். இவன் வந்து ஒண்ணுமே கிடையாது, இவன் வந்து ஒரு ஆளே கிடையாது. இதே தொகுதியில் இருக்கிற ஆளை கூட்டனா இவன்ல இவன் கும்பலே இருந்து போக முடியாது. ஓகேவா? நான் சண்டை செய்ய வரல ஓகேங்களா? இவனுக்கு என்னென்ன பண்ணானு நான் சொல்லிட்டா ஒரே நிமிஷங்க. இவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டா சாட்டை ஏங்க நான் மரியாதை கூட நடந்துக்கிட்டேன். என் சாட்டை பூச்சி எடுக்கிறான். அப்ப என் தன்மானதை விட நான் தமிழன். எங்க இருந்தா வந்து 200 காசுக்கு வேலை பார்க்குற போட்டேன் அவன். நான் அப்படி கிடையாது. நான் தவறான வார்த்தையில் பயன்படுத்த நினைக்காதீங்க. வெறி அதுக்கு ஒரு அளவு தான் இருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. கொளுத்தி போட்டு போயிருவாங்க. ஆளே கிடையாது. ஓகே தான் ப்ரோ. நீங்க அவங்க கிட்ட அந்த வயலன்ஸை காட்டுறீங்க. ஏங்க என்கிட்ட காமிச்சா என்னங்க பண்ணுவோம்? என் சட்டையை பூச்சி எடுக்கிறாங்க. அவன் ஒரு ஆளாங்க. எனக்கு அச்சு சொன்னா மூஞ்சி கிஞ்சிரும். இப்போ நீங்க பேசும்போதே ஏங்க நீங்க கோடி தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க வயலன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க ஐயோ இப்ப யார் வயலன்ஸ் கிரியேட்? எல்லாரும் வீடியோ எடுத்துருக்கீங்களா? எல்லாரும் வீடியோ எடுத்துருக்கீங்களா? தைரியம் இருந்தா சரியா போடு. என்னை தொட்டான்ல, என்னை அவன் தொட்டதுனால தான் அவனை தொட்டேன். ஓகே நீங்க போடுங்க. என்னை தொட்டதுனால தாங்க அவன் போட்டான். இது நீங்க சொல்ல தேவையில்ல. இவர் ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டே இருக்காரு. நான் பதில் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான். நான் உண்மையை பேசும்போது சரியா பேசும்போது எனக்கு கேள்வி மட்டுமே கேட்பான். அவனுக்கு பதிலும் கிடையாது. ஏன்னா வாய் இருக்கிறவங்க என்ன வேணா பேசலாம். இது நான் அதுக்காக வரல, நான் வேலை செய்ய வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க தயவு செஞ்சு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. உங்களை வந்து இப்போ இந்த இன்னைக்கு மீடியாவோட பெரிய சேனலோட நீங்க தான் வளர்ந்துட்டீங்க யூடியூப். ஓகேவா? நீங்களாம் வளரணும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது கேள்வி கேட்கறது உங்களோட வேலை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறோம். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் கோவப்பட்டு பேசுறேன், நான் வயலன்ஸ் பண்ணவும் கிடையாது. அதுக்காக நான் வரல. ஒரு அளவு இருக்குங்க. மக்கள் கூட்டம் வந்து அப்படிதான் நடக்கும். நாங்கள் கொடுத்த இடத்துல, நாங்கள் கேட்ட இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஒரு உயிர் சேதம் இல்லை, ஒன்றுமே இருக்காது. நாங்கள் தான் பாதுகாப்பு. எங்கள் விஜய்க்கு மட்டும் நாங்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கள் தொண்டர்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பு. இப்போ உங்களுக்கு கடைசி ஒரே ஒரு கருத்துன்னா நீங்க கேட்ட இடத்த கொடுக்கல. அது ஒன்று ஆமாங்க. ஏங்க கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு இப்போ அங்கே யார் அந்த பாய் ஒருத்தர் மாதிரி இருந்தார்ல, என்கிட்ட டிஜிபி பேசினாரு. டிஜிபி இல்லை டிஐஜி பேசினாலும் சரி, தமிழ்நாடு காவல்துறை அதை கையில் வச்சிருக்க மு க ஸ்டாலின் பேசுனாலும் சரி, இவனுங்கெல்லாம் இவங்க தேவைக்காக ஒன்று பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அது எதிர்த்து பேசுறாங்க. எங்க அண்ணன் கரூர்லேருந்து கிளம்பும் போது பெர்மிஷன் கேட்டார் காவல்துறையிட்ட. ஏன் டிஜிபி எஸ்பி ஏன் சொல்லல? அது அறிக்கையிலே ஒரு அறிக்கை விட்டு வீடியோல சொல்லிருக்கீங்களா? ஏன் சொல்லல? அதுதான் நேத்து சொன்னார்ல. பெர்மிஷன் கேட்டு கொடுக்கலன்னு சொன்னாரு. பெர்மிஷன் கேட்டு என்ன கொடுக்க சொல்ல? அப்படி சொல்ல எது உண்மைன்னு இங்க இருக்க கேமராமேன் சொல்லணும் அவசியம் கிடையாது. எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியும்ட்டார்ல. வீடியோ போய் ஒழுங்கா பாருங்க. சொல்லலன்றீங்க. எங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கரூருக்கு விஜய் பார்க்க விடலன்றது அவர் சொல்லல. விஜய் கரூர் பார்க்க அவர் சொல்லல. யார் சொன்னாங்க? குசியானு சொன்னாங்களா? நேத்து ஆதவர்ஜன் பிரஸ் மீட் கொடுத்தாரு, அதுல சொன்னாரா? யாருமே சொல்லல ப்ரோ. இப்ப விஜய் சொல்லியிருந்தாருன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காருல்ல. அவர் சொல்லல ப்ரோ. சொல்லாத விஷயத்த நீங்க ஃபேக்டர்ல யாராவது சொல்றீங்க? ஃபேக்டா யாரும் சொல்ல. அந்த மாவட்ட செயலாளர் பேசியிருக்காரு, அந்த மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. வேறு